கனமங்கலம் என்னும் ஊர் சோழவள நாட்டின் செழிப்பும் வளமும் ஒருங்கே அமைய பெற்றிருந்த தலங்களில் ஒன்றாகும். பாசன வசதியும் வளம் கொழிக்கும் மண்மேன்மையும் ஆன்ம வளத்தை அளிக்கக்கூடிய இறைவளமும் நிறைந்த இந்த தலத்தில் தாயனார் என்னும் சிவனடியார் அவதாரம் செய்தார். தாயனார் வேளாண்குடியிலேயே பிறந்தவர். சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர். தினமும் இறைவனுக்கு சம்பா அரிசியின் அமுதும் செங்கீரையையும் மாவடுவையும் நிவேதன பொருட்களாக தவறாமல் அளித்து வந்தார். இவரது துணைவியாரும் தன்னுடைய கணவரை போன்று இறைவனிடத்தில் பக்தி கொண்டிருந்தாள். கணவனும் மனைவியும் இறைப்பணியை செய்வதை தமது வாழ்நாளில் முக்கிய லட்சியமாக கொண்டிருந்தனர். எம்பெருமான் இவர்கள் செய்து வந்த மாசற்ற அன்புடன் கூடிய பக்தியினால் மனமகிழ்ந்தார். எம்பெருமான் இவர்களின் பக்தியை உலகறிய செய்யும் பொருட்டு திருவிளையாடல் நிகழ்த்த தொடங்கினார். எம்பெருமானின் அருளால் இவர்கள் செய்து வந்த திருத்தல பணிகளுக்கு இடையூறு நிகழும் வண்ணம் பயிர் விளைச்சல் குன்றி வறுமை ஏற்பட துவங்கியது. தாயனார் சேமித்து வைத்த அனைத்து செல்வங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின. செல்வங்கள் யாவும் இழந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் எம்பெருமானுக்கு திருவமுது செய்ய வேண்டும் என்று சற்றும் மனம் தளராமல் அதற்கான பணிகளை மேற்கொள்ள துவங்கினார். வறுமையின் நாட்களும் அதிகரிக்க தொடங்கின. தன்னிடமிருந்த செல்வ செழிப்பையும் பல வேலை ஆட்களை வைத்தும் வேலை வாங்கி பொருள் ஈட்டிய அடியார் இன்று இறைவனுக்கு திருவமுது செய்ய வேண்டுமே என்று எண்ணி நெல்லறுக்கும் பணியில் ஈடுபட தொடங்கினார். கூலி வேலைக்கு உண்டான கூலிக்கு கிடைக்கும் செந்நெல்லை இறைவனுக்கு திருவமுது செய்யவும், கார்நெல் அறியும் இடத்தில் கிடைக்கும் கூலியான கார்நெல்லை தன்னுடைய உணவிற்கும் பயன்படுத்தி கொண்டார். இவ்விதமாக வறுமையில் வாழ்ந்து வந்தாலும் இறைவனுக்கு திருவமுது செய்ய முடிகின்றதே என்று எண்ணி மிகவும் பெருமையாகவும் மனக்களிப்புடனும் வாழ்ந்து வந்தார். எம்பெருமானின் அருளால் தாயனாருக்கு இனி வருகின்ற விடியற் பொழுதும் மாற்றம் மிகுந்த பொழுதாக இருந்து வந்தது. தனது குடியிருப்பில் இருந்து தனது வேலைக்காக செல்லும் வயல்வெளியை அடைந்ததும் தாயனார் அடைந்த மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. வயல்வெளிகள் செந்நெல்லாக பூத்து குலுங்கின. வயலில் இருந்த கார்நெல் எல்லாம் சிறிதும் இல்லாமல் இருப்பதை கண்ட தாயனார் எப்பிறவியில் யாம் செய்த புண்ணியமோ என்று எண்ணி மனமகிழ்ந்தார். தாயனார் அன்று முழுவதும் வேலை செய்து கிடைத்த கூலிகளான செந்நெல் யாவும் எம்பெருமானுக்கு திருவமுது செய்துவிக்க அளித்து வந்தார். தனக்கும் தன் துணைவியாருக்கும் அரிசி உணவு இல்லாமல் போனது. தாயனாரோ அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் தனது வீட்டிற்கு பின்புறத்தில் இருக்கும் கீரையை பக்குவம் செய்து சமைத்து உண்ணத் தொடங்கினார். இவ்வுணவை உண்டே கிடைக்கும் கூலிகளை கொண்டு இறைவனுக்கு திருவமுது செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு இருக்கையில் கிடைக்கும் கீரைக்கும் பஞ்சம் ஏற்பட தொடங்கியது. கீரைக்கு பஞ்சம் ஏற்பட்ட நிலையிலும் தனக்கு கிடைத்த கூலியை கொண்டு இறைவனுக்கு திருவமுது செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய வயிற்றுப்பசியை தண்ணீர் அருந்தி நிரப்பிக் கொண்டிருந்தார். அடியாரின் வயிற்றில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் மனதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இறைவனுக்கு திருவமுது செய்ய முடிகின்றதே என்ற எண்ணம் அவரை மகிழ்ச்சி அடைய செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தாயனார் இறைவனுக்கு திருவமுது படைப்பதற்கான செந்நெல், கீரை, மாவடு ஆகியவற்றை ஒரு கூடையில் சுமந்து கொண்டு புறப்பட்டார். பசியால் ஏற்பட்ட சோர்வு அவரை மிகவும் வருத்தியது. அடியாருடன் அவரது மனைவியும் பஞ்சகவ்யம் எடுத்துக்கொண்டு நடக்க முடியாமல் சென்று கொண்டிருந்தனர். தாயனார் பசியினால் நிலத்தில் விழப்போனார். அம்மையார் தாங்கிக் கொண்டார். கூடையில் சுமந்து வந்த நிவேதன பொருட்கள் கீழே விழுந்து சிதறின. நிவேதன பொருட்கள் கீழே விழுந்ததை எண்ணி தாயனார் மனம் கலங்கினார். திருவமுது தரையில் வீழ்ந்த பின்னர் திருக்கோவிலுக்கு சென்றுதான் என்ன பயன் என்று எண்ணி துடித்தார். தாயனார் தம்மிடமிருந்த அறிவாளால் கழுத்தை அறிந்து கொள்ள துணிந்தார். அவரது பக்தியின் ஆவேசத்தை கண்டு உடன் வந்த அவரின் மனைவி செய்வதறியாது திகைத்தார். பின்னர் தன் கழுத்தில் கிடக்கும் மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில் ஒற்றியவாறு இறைவனை வணங்கி நின்றார். தாயனாரின் அன்பிற்கும் பக்திக்கும் கட்டுப்பட்ட அம்பலத்தரசன் தொண்டரை தடுத்தார். திருவமுது சிந்திய நிலவெடுப்பிலிருந்து ருத்ராட்ச மாலையும் திருவெண்ணீரும் அணிய பெற்ற திருக்கரம் ஒன்று வெளிப்பட்டது. அத்திருக்கரம் நாயனாரின் கையை பற்றியது. இறைவனின் ஸ்பரிசத்திலே மெய் உருகி நின்றார் தாயனார். அவர் கையில் இருந்த அறிவாள் தானாக நழுவியது. நிலத்தில் இருந்து வெடுக் வெடுக்கென்று ஒலி கேட்டது. அவ்வொலியை கேட்ட தாயனார் தான் நிலத்தில் கொட்டிய மாவடுவை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அறிகுறியாகத்தான் இவ்வோசை கேட்கிறது என்று உணர்ந்து அகமகிழ்ந்தார். நினைத்த மாத்திரத்திலேயே எழுந்தருளி அடியார்கள் துயத்துடைக்கும் இறைவனின் திருவருட்கருணையை எண்ணி மனமுருகிய தாயனாரும் அவர் மனைவியாரும்
நிலத்தில் வீழ்ந்து வணங்கி எழுந்தனர். அடியவரை ஆட்கொண்ட இறைவன் சக்தி தம்பதியருக்கு பேரானந்த காட்சியளித்தார். இறைவன் தாயனாருக்கும் அவர் தம் மனைவியாருக்கும் என்றென்றும் தம் அருகிலே இருந்து மகிழ்ந்து வாழும் பேரின்ப பேற்றினை அருளினார். அறிவாளால் தம் கழுத்தை அறிய துணிந்தமையால் இவருக்கு தாயனார் என்ற நாமத்துடன் அறிவாள் தாய நாயனார் என்னும் சிறப்பு திருநாமம் ஏற்பட்டது. அறிவாள் தாய நாயனாரும் அவரது மனைவியாரும் உலகில் நெடுங்காலம் வாழ்ந்து இறைவனுக்கு பற்பல அரிய திருப்பணிகளை செய்தனர்.